நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். ஒரு ரிலேஷன்ஷிப்னு இருக்கிறதுல ஏகப்பட்ட பிரேக்கப்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு லெசன்ஸ் லேர்ன் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப புதுசா ஒரு இது வரும்போது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அவங்க சில பிரயத்தனம் பண்ற மாதிரியான விஷயங்கள். சோ திஸ் லீட்ஸ் டு ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க தன்னைத்தானே லவ் பண்ணாதான் இன்னொருத்தங்க லவ் பண்ணவே முடியும். இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். லவர்ஸ் கையில அறுத்துப்பாங்க, நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு அறுத்துப்பாங்க. இதை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய லவ்வான்னு நினைப்பாங்க. அது லவ் கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, எந்த தப்புமே தெரிலனாலே அதுவே ஒரு ப்ராப்ளம். ட்ராமா பாண்டிங், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் திரும்ப திரும்ப போகிற பெண்கள் இதுக்காக தான் போகிறதே. ஆக்சுவலாக பர்சனாலிட்டி டிஸார்டரை பொறுத்த மட்டும் இதுக்கு ரொம்ப கஷ்டம் ஹீல் பண்ணுது. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட் சித்ரா அரவிந்த் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ன்றது இப்போ இருக்கிற பாப்புலர் வேர்டு. ஆனால் எப்போவுமே ஒரு 2 பேரும் பார்த்தீங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு மேரேஜாக இருக்கட்டும், ஒருத்தர் யாராவது ஒருத்தங்க டாக்ஸிக் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஒரு அப்நார்மாலிட்டியோடு இருக்கலாம். லைக் ரிலேஷன்ஷிப்ல இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ உளவில் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூர் ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க எப்படி இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. 2 பேரையும் ட்ரஸ்ட் பண்ணணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஒரு இலக்கணம். அது யார்கிட்ட இருக்கும்னா ஒரு நல்ல ஆளுமை இருக்கவங்க, ஒரு பர்சனாலிட்டி இருக்கவங்க, ரிலேஷன்ஷிப் பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறவங்க, ஆப்போசிட் செக்ஸ் மேலே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கவங்க, ரிலேஷன்ஷிப் மேலே நம்பிக்கை உள்ளவங்க, இவங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காகவே அமைஞ்சிடும்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். அதாவது இவங்க நம்ம கூட தான் இருப்பாங்களா, ட்ராவல் பண்ணுவாங்களா, இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நிறைய பேஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட்லேருந்தே அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எப்படி ஒரு தாய் தந்தையர்கிட்ட அந்த குழந்தை அட்டாச் ஆகிருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பெஷலி மதர் கிட்ட. ஏன்னா நம்ம மதர் தான் இப்போ நம்மளை கல்ச்சரை பொறுத்தவரை கேர் கிவர் இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட எப்படி அவங்க அட்டாச் ஆயிருக்காங்கன்றதை பொறுத்து தான் ஃப்யூச்சரில் அவங்க எந்த அளவுக்கு செக்யூராக இருப்பாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்லங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பிரச்சனை இருக்கிறது, அப்புறமா சைல்டு அப்யூஸ் இருக்கிறது, அப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் நிறைய சண்டை சச்சரவுகள் பார்த்து வளர்ந்த குழந்தைங்க, இந்த மாதிரி சைல்டு அப்யூஸ் ஆன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அவங்களால ஒரு நார்மலாக அட்டாச் ஆக முடியாது ஒரு பார்ட்னரோட. ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒரு பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் இன் ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்லலாம். இப்போ யாருக்கோ ஒரு ரிலேஷன்ஷிப்னு இருக்கிறதுல ஏகப்பட்ட பிரேக்கப்ஸ் இருக்குது உங்களுக்கு. அவங்க அதுலேருந்து என்னென்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ புதுசாக ஒரு இது வரும்போது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவங்க சில பிரயத்தனம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள். ஸோ திஸ் லீட்ஸ் டு டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இன்றைக்கி பெண் சுதந்திரம் அதிகமாக பேசப்படுற காலகட்டத்தில் ஈக்குவாலிட்டி, நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு நம்ம நினைக்கும் போது இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக வர்றது இது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். முன்னாடி பொறுத்து போகிறது அப்படின்ற ஒரு டாலரன்ஸ் நிறையா இருந்துச்சு. சரி நீங்கள் சொல்கிறீங்களா, நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு ஜெண்டர் சொன்னால் இன்னொரு ஜெண்டர் கேட்குறது. பட் வர வர நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நிறையா இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் நிறையா ஆயிடுச்சு. ஏஜ் லவ் பண்ணுற ஏஜை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வரதுக்குள்ளே 30s ஆகிடுறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வந்துடுது. இதெல்லாம் வரும்போது 2 மனசு அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் பிகமிங் அ வெரி பிக் சேலஞ்ச். அதனால தான் இந்த டாக்ஸிக் அப்படிங்கிற ஒரு பார்ட் போகுது. ஒரு ரெட் ஃப்ளாக்ஸ் இருந்தால் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓவர் பொசிட்டிவாக இருக்காங்களா, இல்லை ரொம்ப உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஃபிடலிட்டி இருக்கா, இதுக்கு ஒருத்தங்கிட்ட பேசும்போது இன்னொருத்தங்ககிட்டே அவங்க உறவில் இருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக ரெட் ஃப்ளாக்னு மனசில் இன்ட்யூட்டிவாக தோணுங்க. ஆனால் அந்த ஒரு ஹனிமூன் பேஸில் இருக்கும்போது அதை அவங்க அப்படியே ஓகே ஃபைன், ஆல் குட் ஆல் குட்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. லவ் பாம்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான ரெட் ஃப்ளாக்ஸ் நிறைய பெண்களாக இருக்கட்டும், இப்போ என் கவுன்சிலிங்கில் வர பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும் நான் முதல்ல ஃபீல் பண்ணேங்க, ஆனால் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அது கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க ஒரு ஹனிமூன் பேஸ் மாதிரி கண் கட்டி விட்ட மாதிரி அந்த ஹார்மோன்ஸ் ரஷ் இஸ் ஹை. ஸோ அந்த டைமில் அது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த முதல்ல மனசு ஆரோக்கியமாக இருந்தது, உங்கள் உறவு மேலேயான நான் சொல்கிற ஆட்டிடியூட் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா யூ வில் எண்ட் அப் இன் அ வெரி ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்போட பேராமீட்டர்ஸ்ன்னு தான் நம்ம பெட்டராக பார்க்குறது நல்லது. அதாவது சொன்னீங்க ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணுறது, இந்த ஸ்பேஸ் கொடுக்குறது. இப்போ இந்த படத்துலேருந்து கற்றுக்கிறது தாங்க பாதி பிரச்சனை. ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க ரிலேஷன்ஷிப்ன்ற போது, ஓ இப்படிலாம் இருக்கணும் போல இருக்குது, இவ்வளோ நம்ம ஃப்ளாஸ் கொடுக்கணும், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் இன் அ ஹை லெவல்.
ஸோ அதை ரொமான்டிசைஸ் பண்ணும்போது ரியாலிட்டி என்ன, ப்ராக்டிகாலிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து போயிடுது. அது ஒரு பக்கம், அது இன்னொரு பக்கம் பியர் ப்ரெஷர். இப்போ என்னோட அவங்க லவர் அப்படி பண்ணாங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக போகுது. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கேஸ் லைட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள், ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நத்திங் பட் இட்ஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஆல் திஸ் காசல் ஃபேக்டர்ஸ் நான் சொல்கிறது. அதோட ரிசல்ட்டாக நம்ம வந்து ஒரு பெண் ஆணை பற்றின, ஆண் பெண்ணை பற்றின ஒரு ஆட்டிடியூட், மனப்பான்மையே வந்து நெகட்டிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தங்க தன்னைத்தானே லவ் பண்ணாதான் இன்னொருத்தங்க லவ் பண்ணவே முடியும். இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் லவர்ஸ். நிறைய பேர் என்ன அந்த டீனேஜ் லவ், 20s இருக்கிற லவ்லாம் எப்படி நினைக்கிறாங்கன்னா, நான் என்னையே லவ் பண்ணலை, ஐ வாண்ட் சமன் டு லவ் மீ, டு டேக் கேர் ஆஃப் மீ அப்படின்னு ஒரு தேவைக்காக, ஒரு நீட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக போகும்போது அவங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்காது. ஓகே, யாரும் நம்மளை வந்து நினைச்சிட்டு இருக்காங்க, விரும்புறாங்கன்றது வந்து இட் இஸ் நாட் லவ் ஆக்சுவலி. இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் சம் பர்சனாலிட்டி ப்ராப்ளம், அண்டர்லைங் பர்சனாலிட்டி. உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ்னு சொல்லுவோம். ஆளுமை கோளாறுகள், எஸ்பெஷலி இந்த பார்டர் லைன் டிஸார்டர்ஸ் இருக்கும், நார்சிசிஸ்டிக் டிஸார்டர் இருக்கும். இவங்கெல்லாம் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனால் தான் இந்த ரெட் ஃப்ளாக்ஸ், இந்த டாக்ஸிசிட்டி அப்படிங்கிறது காட்டும். கையில் வந்து அறுத்துப்பாங்க, நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு அறுத்துப்பாங்க. இது பார்த்துட்டு இவ்வளோ பெரிய லவ்வான்னு நினைப்பாங்க. அது லவ் கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். அது தெரியாமல், ஓ இவ்வளோ தூரம் லவ் பண்ணுறாங்கன்னு அப்படி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு 2 மாசத்துல டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் நம்ம சொல்கிறதுக்கு பின்னாடி சில ஆளுமை கோளாறுகளோ இல்லைனா மனநல பிரச்சனையோ இருக்கிறதோட வெளிப்பாடு தான் இது. அவங்க கற்றுட்டு இருப்பாங்க, ஒரு நம்ம வந்து நம்ம வீட்டில் அப்பா அம்மா வந்து இவ்வளோ சண்டை போட்டாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க தேவையில்லாமல் நிறைய விட்டு கொடுக்க அது ஒரு பிரச்சனையாயிடுது. ஸோ வந்து நான் கேஸ் லைட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு இல்லாத ஒரு விஷயத்த நீ இப்படி தான் சொன்ன, உனக்கு வந்து இதுவே கிடையாது, உனக்கு அறிவே கிடையாது அப்படின்னு அவங்கள மட்டம் தட்டி வைக்கிற மாதிரி பேசுறது. ஏன்னா ஆக்சுவலாக அப்படி மட்டம் தட்டுறவங்களுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க மேலேயே அபிப்பிராயம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க தான் ஒரு உண்மையாக நல்ல செல்ஃப் எஸ்டீம் இருக்கவங்கள இன்னொருத்தவங்களை தூக்கி தான் விடுவாங்க. ஒருத்தர் மட்டம் தட்டுறான்னா வெரி கிளியர் அவங்களுக்கே அவங்க மேலே ஒரு செல்ஃப் கான்செப்ட் இல்லை. இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க பொசசிவ்ன்ற பேரில். ஃபஸ்ட்டு வந்து அது கேர்ளாக இருக்கட்டும் பாய் இருக்கட்டும் ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு போனீங்கன்னா பத்திரமா போய் சேர்ந்துரு, கால் பண்ணிவிடு, கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்ரு, இதெல்லாம் அப்படி கேட்கும்போது இனிப்பாக இருக்கும். ஆனால் அதே இது ஒரு 6 மாதம் கழிச்சு கேட்டால் என் ஸ்பேஸில் இன்வைட் பண்ணாத, டோன்ட் கம் இன் டு மை ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு பொண்ணுக்கும் ஆணுக்கும் எரிச்சலாக இருக்கும். முதல்ல அது காதலாக தெரிஞ்சது, இப்போ எரிச்சலாக தெரியுது. ஸோ அதுதான், அது ஒரு டிரான்சிஷன் பீரியடாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து முக்கியமாக லவ் பாம்பிங்னு ஒன்று சொல்லுவோம். பயங்கர அப்படியே நீங்கள் ரொம்ப ஹையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 3 months ஆஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, எந்த தப்புமே தெரிலனாலே அதுவே ஒரு ப்ராப்ளம். அப்படி இருக்காது எந்த ரிலேஷன்ஷிப்புமே. அப்படியே ஒரு பெட் ஆஃப் ரோஸ் தான் இருக்காது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒரு சின்ன சின்ன சண்டைகள் இதெல்லாம் இருந்ததுனா தான் அது ப்ராக்டிக்கலான நார்மல் ரிலேஷன்ஷிப் சொல்லலாம். பொசசிவ்னஸ் நான் எடுத்துக்கிறேனே, அதை வந்து அதீத அன்பு காட்டுறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு டிபேட்டாக மாத்துறாங்கல்ல, அதீத அன்பு தப்பா அப்படிங்கிறது. அதீத அன்பு, அதாவது 2 பேரும் கோஎக்ஸிஸ்ட் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம வந்து அதீத அன்பு காட்டணும், உன்னையே நான் கேர் பண்ணணும்னு சொல்கிறதே நான் ஒரு சைன் ஆஃப் அப்நார்மாலிட்டியாக தான் பார்க்குறேன். புரியுதுங்க? ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஐ வுட் see it like that. பிகாஸ் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, அந்த லவ்வை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற போது அது அதீதமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நான் உன்னை வந்து அப்படியே இது பண்ணுறேன், உன்னை வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாலே இட் இஸ் நாட் நார்மல். ஆக்சுவலாக நீ பாட்டு ஜாலியாக தனியாக இன்டர் டிபெண்டன்சின்றதான் நம்ம சொல்லுவோம். இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும், நம்ம டிபெண்ட்டாகவும் ஆகணும். ஒரு சில பேர் நான் ஏங்க இவர் சார்ந்து இருக்கணும், சார்ந்தும் இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம இண்டிபெண்டாகவும் செயல்படணும். இது ஒரு பேலன்ஸ் வந்து இருக்கணும். இன்டர்டிபெண்ட். ஒரு சில பேர் நான் அப்படியே இண்டிபெண்டாக இருப்பேன், நீ எதுவும் கேட்கக்கூடாது, என் ஸ்பேஸ்க்குள்ளே வரக்கூடாது, அப்போ அதுக்கு எதுக்கு ரிலேஷன்ஷிப், நம்ம தனித்தனியாகவே நெக்ஸ்ட் டோர் ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு போகலாம். ஒரு சில பேர் வந்து நீ சொல்லாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நீ எனக்கு சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு ஓவராக சாருவாங்க. பார்த்தீங்களா? அது டிபெண்டன்ட் பர்சனாலிட்டி ப்ராப்ளம் சொல்லுவோம். அந்த டிபெண்டன்ட் ஆக போது தான் இந்த பொசசிவ்னஸ் அது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது. அதுக்கு நிறைய டிபேட் இருக்குது. ஏற்கனவே நிறைய நம்ம இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். அதாவது பொசசிவ்னஸ் இஸ் அ குட் திங் ஆர் அ பேட் திங் அப்படின்னு. ஒரு பொசசிவ்னஸ் இருந்தால் தான் அதில் ஒரு அழகு இருக்கும் காதலில் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நீ என்ன வேணால் செஞ்ச, நான் அவங்ககிட்ட ஃபோன் பேசினேன்ற அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இல்லை, நான் அவங்ககிட்ட இது பண்ணேன்னு எதுக்குமே ரியாக்ஷன் இல்லை. அப்போ வந்து பொண்ணுங்க டெஸ்ட் பண்ணுவாங்க சில நேரங்களில். டு யூ ரியலி லவ்? அப்போ வேணும்னே வந்து பொறாமை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்களோட வேறு ஏதாவது ஆஃபீஸ் கலீக்ஸோடையோ இல்லை பசங்களோடைய ஃபோட்டோ எடுத்து வேணும்னே இன்ஸ்டாகிராமில் போடுறதோ, இல்லைனா வேணும்னே அவங்க லவருக்கு அனுப்புறதோ, அப்போ அனுப்பிட்டு அவனுக்கு கோவம் வருதா அப்படின்ற மாதிரி அதை தூண்டி பார்க்குறது. ஸோ தட் ஐ யூ ஸ்டில் எதுக்கு அதை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, தே ரியலி டோன்ட் நோ லவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அந்த ஹங்கர் ஃபார் லவ் இருக்கிறதே வந்து இட்ஸ் நாட் அ குட் சைன். ஓகே, யூ ஃபீல் லவ்ட் அண்ட் ரெஸ்பெக்டடா, ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் திரும்ப அவங்க லவ் பண்ணுறாங்களா? ஒரு சில பேருக்கு ரீஅஷூரன்சஸ் தேவைப்படுங்க. டெய்லியும் ஒரு 10 தடவையாவது நம்ம லவ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை வந்து ஒரு வார்த்தைகளாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல அதாவது அது ப்ரூவ் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கணும்பாங்க. அவங்கள பற்றி ஒரு 10 விஷயம் நல்லதாகவும் சொல்லுவாங்க. இது பேர் லவ்வே கிடையாது. பொண்ணுங்க வந்து தங்களை வந்து ஒரு பேம்பர்டா வச்சுக்கணும் நினைக்கிறது தப்பா அப்படிங்கிறது பர்சனாலிட்டி ப்ராப்ளம். இட்ஸ் நாட் குட். நம்மளோட கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் தான் பெண்ணை பார்த்துக்கணும், ஆண் அரவணைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி, அது கடல் ஆகணும், நான் வந்து ரொம்ப என்னை பேம்பர் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டாதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராமா பாண்டிங் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் திரும்ப போகிற பெண்கள் வந்து இதுக்காக தான் போகிறதே. ஆக்சுவலாக
அவங்க அடி வாங்குவாங்க, மிதி வாங்குவாங்க, அசிங்கமா திட்டு வாங்குவாங்க, கிரிட்டிசிசம் வாங்குவாங்க, டிஸ்ரெஸ்பெக்ட் ஆவாங்க. ஆனாலும் திரும்பி அவங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லுவாங்க. ஏன்னா தேர் எக்ஸ்பெக்டிங் தட். அந்த பேம்பர் எதிர்பார்ப்பாங்க. நீ என்ன வந்து அப்படி சொன்னாலும் எனக்கு இந்த அவன் அதே ஹைஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா ஏன் வெளியில வர முடியலன்னா அந்த போதை அதிகமா இருக்கும். அந்த ஒரு ட்ரக் எடுத்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ட்ரக் எடுத்தா நம்ம விடுவோமா? ட்ரக்னால செத்துருவோம்னு தெரியும். அவனே எழுதி போட்டிருக்கான் எலும்பு கூட எல்லாம் தெரியும். வை ஸ்டில் வி கோ? டிபெண்டன்சி. சேம் வே நம்ம இந்த காதல்லையுமே வந்து ஒரு டிபெண்டன்சி, டோபமீன் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஹார்மோன் வந்து சுரக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணும்போது இட்ஸ் நாட் ஒன்லி கம்மிங் ஃபார் ட்ரக்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான லவ் பாம்பிங்லேயும் வரும். அப்போ அவங்கள பத்தி அவங்க லோவா நினைக்கும் போது somebody is raising, இவன் இவ்வளோ அடிச்சாலும் முடிச்சாலும் என்ன வந்து இந்த மாதிரிலாம் பேம்பர் அந்த மெமரிஸ் அவங்களால மறக்கவே முடியாது. ஸோ அதுக்காக திரும்ப திரும்ப they'll go back to the toxic relationship. அது ஏன் எங்கேருந்து வருதுன்னா நீங்கள் கேட்ட விஷயம் தான். அதாவது நீ என்ன பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேம்பர் பண்ணணும்னு பொண்ணுங்க நினைக்கிறதுல தான் முதல் பிரச்சனையே வருது. why should someone take care of you? are you not enough for yourself? செல்ஃப் லவ் எங்கே போச்சு? அதுக்கு இன்னொருத்தங்க வந்து அந்த இடத்த பண்ணணும்னு வரும்போது தான் அவன் டாக்ஸிக் ஆகிறான். இதே இது நீங்கள் நல்லா லவ் பண்ணுற தப்புன்னே சொல்லலை. நீங்கள் வந்து உங்களை ஃபுல்லாக சுயக்காதல் பண்ணி எல்லாம் நல்லபடியாக இருந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனீங்கன்னா ஸ்டெப் பண்ண முடியும் ஈக்குவலாக. அப்போ சில ராங் பர்சன்ஸை நீங்கள் அட்ராக்டே பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு நீட் கிரேவிங் இருக்கும்போது, இப்போ நம்ம கிரேவிங் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? கையில் கிடச்சதை வாங்கி சாப்பிட்ருவோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருவோம், வயிறு காலி. அதே இது நல்லா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தால் ஹோட்டல் போய் பொறுமையாக பிடிச்ச சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம். அதே மாதிரி தாங்க காதலும். நம்ம தேவைகளை நம்ம வந்து கரெக்டாக வச்சுருந்தோம்னா கரெக்டான பர்சனை ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம தேவைகளுக்காக ஒருத்தங்களை தேடும் போது, தேவைன்னா எல்லா மற்ற தேவைகளுக்காக போகலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. காதல் அப்படிங்கிறது இமோஷன். அது தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு விஷயமா போகவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது இந்த இடத்துல தேவைகளில் கையை வைக்கும் போது பிரச்சனை ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஐ ஃபீல் சம்வேர் லைக் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த ஈக்குவாலிட்டி வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்ன பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான இருந்தால் தான் பெண்கள் வந்து இதே மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. லைக் நீ என்ன பார்த்துக்கணும்னு இருந்ததுன்னா தென் அந்த ஈக்குவாலிட்டி அந்த ஃபெமினிசம்லாம் வரவே போகிறது இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒன் ஸ்டெப் மேலே, நான் உன்னை கேர் பண்ணிக்கிறேன், நான் உன்னை லவ் கேர்ள்ஸ் ஆல்சோ ஹேவ் டு கேர் அண்ட் லவ் த கைஸ் இல்லையா? அப்போ அவங்க என்னைக்கு பண்ண போகிறாங்க? ஸோ நீ எப்பவுமே வந்து ஒரு வீக்கர் செக்ஸ் தான், நாங்கள் தான் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத அவங்களே நிலைநிறுத்துற மாதிரி இருக்குது. வென் தே சே ப்ளீஸ் பேம்பர் மீ அப்படின்னு சொல்லி. ஐடென்டிஃபைங் ரெட் ஃபிளாக் அட் த ரைட் டைம் அப்படிங்கிறதே இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இது எப்படி அந்த கிரைசிஸை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுற? எங்கே போனாலும் நீ என்கிட்ட சொல்லிட்டு போகணும், அதுதான் நீ பண்ணணும், நான் சொல்கிறது தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ் போடும்போதே வந்து சரி இது மாதிரி நம்ம கேட்டாதான் அப்படின்ற மாதிரி கரெக்டாக அவங்களுக்குள்ள செட் ஆகும் அது. ஏன்னா அவங்ககிட்டயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இவங்ககிட்டயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது ரெண்டும் வந்து ஜாடிக்கேற்ற முடியாது செட் ஆயிரும். அங்கே தான் அந்த இன்செக்யூரிட்டி டியோ டான்ஸே ஆரம்பிக்குது. அப்படி போகும்போதே வந்து அவங்களுக்கு அது பிடிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டாக்ஸிக்காக இருக்குன்னு வெளியில் வர அளவுக்கு பசங்க தெளிவு கிடையாது இன்னைக்கு. அங்கே ஒரு ரவுண்டு போய் எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் வெளில வருவாங்க. நம்ம போகணும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ண போதோ இல்லை பேசும்போதோ இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியுது. கண்ட்ரோல் அதிகமாக இருக்குது, பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்குது, ட்ரஸ்ட்டு கம்மியாக இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் செக் பண்ணுறாங்க. உன்னுடைய ஃபோனை வந்து என்கிட்ட கொடுத்துரு பாஸ்வேர்டை, நானும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பிக் ரெட் ஃப்ளாக். அது தேவையே கிடையாது. உண்மையாக ஒருத்தங்க வந்து நேசிக்கிறவங்க வந்து யாரும் வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அது அவனோட ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பில் கற்றுக்கிட்டதாக சீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேர் கம்மிங் வித் அ ப்ளீட் இன் தேர் ஹார்ட். அப்படி இருக்க போது அது திரும்பி இங்கேயும் ப்ளீட் ஆகும். அது முதல்ல ஹீல் ஆகாமல் ரீபவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஹீல் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வேண்டியது வந்து டக்குன்னு ஒரு அரவணைப்பு, அவ்வளோதான். அது கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் போகும், திரும்பியும் அது பிரச்சனையாகும். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மிக முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது கேஸ் லைட்டிங். இப்போ ஒரு கேஸ் லைட்டிங் கப்புள் அப்படின்னு எடுத்துக்கோமே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க கேஸ் லைட்டிங் கப்புள் கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்? கேஸ்லைட் கப்பல் சொல்றது இது ஒரு கான்செப்ட். இது மாதிரி நேரத்தில் சொன்ன மாதிரி இன்செக்யூரா இருக்கவங்க ஃபீல் பண்றது. அதாவது நீ அப்படி உணரவே இல்லைன்னா நீ அப்படிதான் பண்ண அப்படின்னு பண்ணாத வந்து ஒருத்தங்களை பைத்தியம் ஆக்குற மாதிரி கிரேசியா டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும். நான் அப்படி நினைக்கவே இல்லை, நீ அப்படிதான் நினைக்கிற, நீ இதை நான் செய்யவே இல்லைன்னா நீ அப்படிதான் செஞ்ச, உன் ஃபீலிங்ஸ் அதான், நீ அதனால தான் இப்படிலாம் பேசுற, அந்த மாதிரி எல்லாம் விஷயம் சொல்லும் போது தே ஸ்டார்ட் டு நாட் பிலீவ் இன் தெம்செல்ஸ். ஓ நம்ம சொல்றது அப்படி இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டே அவங்க விட்டுட்டு அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில வரும்போது அவங்க டோட்டலாக லோ ஆயிடுவாங்க. எதுவுமே ட்ரெயின் ஆயிடுவாங்க. நம்மளை பற்றின ஒரு ஃபுல்லான ஒரு ரெஸ்பெக்டோ செல்ஃப் எஸ்டீமோ எதுவுமே இருக்காது. கூட இருக்கவங்க வந்து இந்த முக்கியமாக இந்த டாக்ஸிக் கேஸ் லைட்டிங்லாம் பண்ணுறது வந்து நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர்ன்றவங்க தான் நிறையா இந்த மாதிரி பண்ணுவாங்க. they'll make a person doubt themselves. நீ பண்ணுறது சரியில்லை, நான் சொல்கிறதான் கரெக்டுன்னு அவங்க மேலே ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி அவங்களுடைய செல்ஃபையே ஃபுல்லாக காலி பண்ணி அவங்க மேலே ரிலே பண்ண வச்சுட்டு அவங்களோட கூட இருக்கிறவங்க நண்பர்கள் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே கட் பண்ணிடுவாங்க. யாரையுமே நம்பாத, நான் தான் உனக்கு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அவங்களை அலினேட் பண்ணி அப்போ தானே அவங்க இவங்களுக்கு அடிமையாக இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ உங்களுக்கு டவுட் வருது, இந்த மாதிரி ஒருத்தங்க கேஸ்லைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது முதல்ல எல்லாரும் கேஸ்லைட் ஆக மாட்டாங்க. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி செல்ஃப் எஸ்டீம் லோவாக இருக்கிறவங்க, டவுனாக இருக்கிறவங்க தான் இவங்ககிட்ட அட்ராக்டே ஆகும். அவங்க ஈஸியாக கேஸ்லைட் ஆகிடுவாங்க.
அது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு கேஸ் லைட்டிங் கான்செப்டை தப்பா புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளில வர தம்பதியர்களும் இருக்காங்க. நீ சும்மாவே நான் கேஸ் லைட் பண்றியா? ஏன்னா இந்த டேர்ம்ஸ்லாம் இன்னைக்கு ரொம்ப இன்டர்நெட்ல வந்து ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ன்றாங்க. ஓ இப்படிலாம் பண்ணுறான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ டிப்ரெஷன் எப்படி உண்மையான டிப்ரெஷன் தெரியலனாலும் நம்ம நினச்சிக்கிறோமோ, இது கூட நீ கேஸ்லைட் பண்ணுற. ஒரு வார்த்தை வந்து நம்ம சொன்னாலே நீ என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற. இதெல்லாம் கொஞ்சம் இட் இஸ் டேக்கன் ஃபார் ஃபெச்ட். ஒரு பக்கம் நம்ம அவேர்னஸ் பண்ணுறது நல்ல விஷயம்னாலும் சில நேரம் அவேர்னஸ் வந்து தப்பாகவும் யூஸ் ஆகிடுதுங்க. அதாவது இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிறேன் நான் இருக்க சொல்லலை. பட் ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான். ஒருத்தர் கோவத்தில் ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறாங்க அப்படின்ற போது இன்னைக்கு உமனுக்கு நிறைய அவேர்னஸ் வரும்போது நீ என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்ட, அதனால நான் இன்னைக்கே உன்னை விட்டு பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு போகிறவங்களும் இருக்காங்க. இல்லை ரிலேஷன்ஷிப்லேருந்து டிவோர்ஸ் வரைக்கும் போகிற பெண்களும், டிவோர்ஸ் போலனாலும் ஒரு விட்டு போயிடும். ஒரு கணவன் கிட்ட ஒரு இது விட்டு போயிடும். ஏன்னா இஸ் யூசிங் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட்ஸ். அவர் கோவத்தில் கூட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். நீ நான் என்ன சமைச்ச, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்ல போது டோன்ட் டாலரேட் எனி டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னைக்கு தான் ஒரு இது படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதை படிச்சுட்டு வந்துட்டு உடனே அங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இது மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு ஒரு கப்பல்கிட்ட அப்படிங்கிறப்ப அந்த கப்பல் வந்து எக்காரணம் கொண்டும் ஒருத்தர் விட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஹீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இப்போ ஒரு மென்டல் டிசார்டர்னா நம்ம சீக்கிரமா ஒரு 6-7 சிட்டிங்ல வந்து ஓகே பண்ணலாம். ஆனால் பர்சனாலிட்டி டிசார்டர்லாம் என்கிட்ட இருக்கிறவங்க 2 இயர்ஸாக தெரப்பியில் இருக்காங்க. 1 or 2 இயர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஆளுமை சம்மந்தப்பட்டது. த வே தே திங்க், பிஹேவ் அண்ட் ஃபீல். முக்கியமாக அந்த மாதிரி ஆளுமை கோளாறு இருக்கவங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அவங்க உணரவே மாட்டாங்க. அவங்க சுற்றி இருக்கிறவங்க தான் இந்த அக்செப்டன்ஸுக்கே வர மாட்டாங்க. அவங்க வந்து நான் ரைட்டும்பாங்க, நான் கரெக்ட், நீங்கெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். அவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது பெருசாக. ரொம்ப அதிகமாக ப்ராப்ளம் இருக்காது அவங்களுக்கு. எக்ஸப்ட் ஃபார் சர்டன் பர்சனாலிட்டி டிசார்டர், ஓசிபிடி அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் தனக்கே பிரச்சனை இருக்கும். ஆனால் என்பிடி இருக்கவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. தே திங்க் தே ஆர் 100% ரைட். சுற்றி இருக்கிற அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருப்பாங்க. அவங்களாம் தான் அலறிட்டு வருவாங்க கவுன்சிலிங் வந்து. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பையன் இப்படி பண்ணுறான், அண்ணன் பண்ணுறான், தம்பி பண்ணுறான், இல்லை என் லவர் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வந்தாலும் இமீடியட்டாக அவங்க வந்து கன்சென்ட்டே பண்ண மாட்டாங்க. தெரப்பிக்கு கன்சென்ட் ரொம்ப முக்கியம். நான் வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, இன்சைட் இருக்காது தெரியணும். அப்போ வந்து நம்ம லவ்னா நம்ம சொல்லிடலாம், இது இப்படி தான் இருக்குமா, நீ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எடுத்துட்டு யூ டிசைட் வெதர் யூ வாண்ட் டு கண்டினியூ த ரிலேஷன்ஷிப் சொல்லலாம். ஆனால் ஒரு மேரேஜ் அப்படின்னு வரும்போது டிவோர்ஸுங்கிறது ஒரு பெரிய விஷயம். 2 ஃபேமிலி இன்வால்வ் ஆயிருக்காங்க, குழந்தை இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம சொல்லிடுவோம். இதுக்கு வந்து அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி உங்களுடைய இந்த குணாதிசயம் இந்த ஃபேமிலி இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் தெரப்பி எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னா, அதை அவங்க புரிஞ்சு எடுத்துக்கிட்டாங்கன்னா we can work out that relationship. எந்த அளவுக்கு இதை வெளியில வரும்னா அவங்களுக்கு இன்சைட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வெளியில கொண்டு வரவும் முடியும். ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்ப எப்போ கொஞ்சம் பொறுத்து போமா, அது அதிகமாக இது வந்து உள்ளாகிறது பெண்கள் தான். பெண்கள், அதுவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், மேரீடு பெண்கள் வந்து இதுக்குள்ளாடி இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு சரி பொறுத்துக்கிட்டும் சகிச்சுக்கிட்டும் போயிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை இழுத்து பிடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அதனால் ஏற்படக்கூடிய மனச்சிதைவை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஒரு அது என்ன மாதிரியான ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் கொண்டு விடுது? சமூக ரீதியான காரணங்கள்னால டிவோர்ஸ் பண்ண முடியாமல் இருக்கிற பெண்கள் நிறைய பேர் வந்து ஒரு 35-40 இருக்கிறவங்க குழந்தை கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க அடாலசன்ட் சில்ட்ரன் இல்லைனா காலேஜ் போகிற பசங்களை. அப்போ நான் அவங்க கிட்ட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி கேட்கும்போது சுத்தமாக இவர் கூட வாழ்கிறதே பிடிக்கல, ஆனால் வாழ்ந்துட்டு இருக்கோம், வேறு வழி இல்லை. என்ன காரணங்கள் அப்படின்னு கேட்டாக்கா பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா இந்த சமுதாயம் பயம். என்ன சொல்லுவாங்களோ, நான் தனியாக ஒரு பெண்ணாக வாழ முடியுமா, இல்லை பணம் வந்து பிரச்சனையாக இருக்கும். நிறையா வந்து இவங்க மேலே வந்து டிபெண்ட் ஆகிருக்கிறவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களால் போக முடியலங்க, தட்ஸ் வை ஐம் லிவிங்னு. பட் அப்படி ஒரு வாழ்க்கை கட்டாயமாக வாழும்போது அது உங்களோட குழந்தைகளுடைய மனநலத்தை, நீங்கள் கேட்ட மாதிரி அவங்களோட மனநலத்தை சொல்லவே வேண்டாம், அவங்க குழந்தைகளோட மனநலமே தினம் அவங்களுக்குள்ள இருக்க சண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும்போது நாங்களே என்ன சொல்லுவோம்னா, இப்படி ஓவராக அதிகமாக இருந்துச்சு உங்கள் குழந்தைங்களையும் பாதிக்குதான், பெட்டர் ஈவன் திங்க் அபவுட் செப்பரேஷன். அது ஒரு சொல்யூஷன் தான். நம்ம வந்து டிவோர்ஸ் வந்து தப்பு பண்ணவே கூடாதுன்னு 2 ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிற கப்பல் எடுத்து ஒரு இடத்துல நம்ம அடைச்சி வைக்கணுங்கிறது தப்பான கான்செப்ட். பட் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கும் டிவோர்ஸ் போகிறவங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து என்ன விஷயம் எது விஷயம் சொல்லி நம்ம மீடியேட் பண்ணி நம்மளால பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது. ஆல்கஹால் அபியூஸ் இருக்குது, அவங்க எவ்வளோ தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களா, பர்சனாலிட்டி டிசார்டர். இந்த ஒருத்தருக்கு வந்து இப்போ நிறைய பெண்களுக்கே நீங்கள் பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்றீங்க, பெண்கள் பார்டர் லைனாக இருந்து ஆண்கள் எத்தனை பேரும் இருக்காங்க. ஏன்னா முக்கியமாக பார்டர் லைன் பர்சனாலிட்டி பெண்கள் கிட்ட தான் நிறையா இருக்குது. என்பிடிங்கிறது ஆண்கள் கிட்ட இருக்கும். ஸோ நிறைய பெண்கள் ஆம்பளைங்க வந்து வேறு வழி இல்லை, இவ இப்படி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன்.
ஸோ இதெல்லாம் தான் அந்த பொறுத்து போகிறது அப்படிங்கிறது. நீங்கள் பொறுத்து போகலாம், உங்கள் குழந்தைங்க அத்தனை பேரும் கடைசியில் வந்து கவுன்சிலிங்கில் தான் தெரப்பியில் தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி 2 பேருக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி டிஸார்டர்னால பிள்ளைங்களுக்கு டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது இன்னைக்கு. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றியும் நிறைய விஷயங்கள் பற்றியும் இவ்வளவு நேரம் எங்களோட நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.